பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். என்னாச்சு? வீட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப வீதிக்கே தெரிஞ்சு போச்சு. பின்னா நீ வீட்டுக்கு கிளம்பிடுறியா? அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, உங்களுக்கு நிம்மதி கிடக்கூடாது, அப்படிதானே? சார், நான் கல்பனா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். வேணும்னா நான் போய் அவளையே கூட்டிட்டு வரேன் சார். வேணாம், நான் வந்தது அவளுக்கு தெரியாது. அப்பாவி பொண்ணி அவ. இன்னும் உன்னை சுந்தர் சார்னு மரியாதை எத்தனையா பேசிட்டு இருக்கா. மனசு கேட்காம தான் நானே வந்தேன். சார், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார், நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா கல்யாண வீட்டுல மட்டும் பிரச்சனை பண்ணிடாதீங்க சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார், சத்தியமா பண்ணித்தரேன் சார் உங்களுக்கு. ப்ளீஸ் சார். என்ன சுந்தர், பணத்தை கொடுத்து சரி பண்ண பாக்குறியா? அவன் பணம் வாங்க வரல, உனக்குள்ள இருக்கிற உண்மையை தட்டி எழுப்ப வந்திருக்கான். நான் பிரச்சனை பண்ண வரல, ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ கல்பனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா நீ அவளுக்கு எடுத்திருக்க. சார், நான் தப்பெல்லாம் பண்ணல, அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு சார். தெரியாம நடந்துச்சு நீ சொல்றல, இப்ப என்ன நடக்கும்னு நான் சொல்றேன், நீ கேளு. நீ வேதவல்லிக்கு தாலி கட்டின, கல்பனா தற்கொலை பண்ணிப்பா. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா நீ அவளுக்கு எடுத்தது வெளியே வரும், போலீஸ் வரும், நீ புது மாப்பிள்ளையா ஜெயிலுக்கு போகணும். உன் குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் பேப்பர்ல வரும். உங்க அப்பா நிலைமையை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, நேரா உங்க அப்பா கிட்ட போய் பேசு. இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன் கௌரவத்தை காப்பாத்திக்கோ. கல்யாணம் பண்ணி வேதவழி வாழ்க்கையை அழிக்க போறியா, உன்னால கற்பழிக்கப்பட்ட கல்பனாக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா? ஜெயிலா கல்பனாவோட கல்யாணமா, நீயே உன் வாழ்க்கையை முடிவு பண்ணிக்க. ஏன் கல்பனா இப்படி பண்ணா? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலே, இப்ப சுத்தி சுத்தி எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கா போல் இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீள போறேன் ஒன்னும் புரியலையே. வாங்க வாங்க வாங்கம்மா, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? வணக்கம் வாங்க சார், வாங்க உள்ள போங்க. ஹலோ, யாரு? டேய் பரமு, நான் தான்டா. டேய், மாப்பிள்ளை பார்ட்டி எல்லாம் இங்க வந்தாச்சு. நீ ஃப்ரெண்டுங்கிறதுக்காக லிபர்ட்டி எடுத்துக்கிறியா? பொண்ணை பெத்தவன்டா நீ. எனக்கு முன்னால் நீ வந்து என்ன ரிசீவ் பண்ண வேண்டாம். ஏன்டா லேட்டு? வேன் இன்னும் வரலையா? டேய், வேன்லாம் வந்துருச்சுடா, இன்னும் 5 நிமிஷத்துல புறப்பட்டுருவோம். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க. டேய், மறக்காம வேதவல்லியை கூட்டிட்டு வாடா, அவன் தான்டா கல்யாண பொண்ணு. ஓகேடா. டேய், பிறந்த வீட்டை விட்டு வரப்போற பொண்ணு, கவலைப்படுறது சகஜம் தானே, தைரியம் சொல்லி அனுப்புடா. டேய், அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் பையன் நடராஜ் ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா எங்க வீட்டுக்கு வந்துட்டான்டா. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். இன்ஃபேக்ட் எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. திருட்டு போய் ஏர்போர்ட்ல இருந்து நேரம் உங்க வீட்டுக்கு வந்துட்டானா? பரவாயில்லடா, விவரமான பையன் தான். இப்ப இருந்தே அன்னைக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டானா? வாங்கடா சீக்கிரம். வா. ஏறுங்க சீக்கிரம். அக்கா, கல்யாண கலெல்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு போயிடுவான்ல. என்ன படம் பாரு? பரமு மாமா ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஒரு பொண்ணை பெத்தவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா பரமு மாமாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு.
பிடிச்சாலும் பிடிச்சாரு. நல்ல புளியங்கொம்பால பிடிச்சிருக்காரு. ஆமா சித்தி. வேதவள்ளி அதிர்ஷ்டக்கார பொண்ணு. ஆமாக்கா. அதனால தான் மகாராணி மாதிரி வாழ்ற வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னம்மா உங்களுக்கு பொறாமையா? இல்லப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஊரு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது எங்களுக்கு சந்தோஷமால இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் பரமு சார் மேல ராமநாதன் சார் வச்சிருக்கிற பாசம் தான். நம்ம வேதவல்லிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதை பார்த்து இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்குதுன்னா பாரு. சரி சரி, நாம பெருமையை நாமளே தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டாம். அதுக்காக அமைதியா வரணுமா? யார் பாட்டி உங்களை அமைதியா வர சொன்னது? லெட்ஸ் என்ஜாய் திஸ் டிராவல். ஆனா வேற மாதிரி என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? ஹே அமிர்தா, நீ ஒரு பாட்டு பாடு. கரெக்ட். சூப்பர். அமிர்தா, பாடு பாடு பாடு. அமிர்தா, ரெடி, பாடு பாடுமா. ஏய் கிழவி, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? பாடுமாண்ணா. பாடு அமிர்தா, பாடு. எல்லாரும் சொல்றாங்களே, பாடுமா. உன்னோட இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் மூழ்க ஓடோடி வந்திருக்கோம் நாங்கெல்லாம். அதுவும் நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். பாடு. உங்களுக்கு எல்லாம் பாடணும் அவ்வளவுதானே? அவ்வளவே தான். அப்புறம் உங்க இஷ்டம். தொண்டையை சரி பண்ணிக்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, காலை எழுந்ததும் படிப்பு, முடியலமா முடியல, பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. ஐயோ அம்மா தாயே, தப்புதாம்மா தப்புதான். தெரியாதனமா உன்னை பாட சொல்லிட்டேன். உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். இத்தோட அந்த பயம் இருக்கட்டும். எல்லாம் சீக்கிரம் இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. பரமு, மண்டபம் டெக்கரேஷன் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதா? மண்டபம் நீ கொடுத்து டேய் ராமநாதா, என்னடா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க? என்னடா இது? இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமா செலவாயிருக்குமே. என்னடா இப்படி கேக்குற? இதெல்லாம் ஒரு பெரிய செலவா? இதுக்கு செலவு பண்ண வேற எதுக்கு செலவு பண்ண போறேன்? இத பாருடா, என் வீட்டுக்கு மூத்த மருமக வர போறா. அந்த மருமக யாரு? என் ஃப்ரெண்டு பரமுவோட மகடா. அதுக்கு இந்த செலவு என்ன? இதுக்கு மேல கூட செலவு பண்ணுவேன். ஜமாச்சு போடுறேன், கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம்டா. கல்பனா, பயங்கரமா பட்டாசெல்லாம் வெடிச்சு அசத்திட்ட. நீங்க என்னோட முதலாளி அம்மா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ முதலாளி அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்து. உங்க தன்னடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். தாலி கழுத்துல ஏறுற வரைக்கும்னு நான் சொன்னது உன் கழுத்துல இல்ல, ஏன் கழுத்துல. இந்த பொண்ணு இருக்காளே கல்பனா, பம்பரம் மாதிரி எவ்வளவு வேலை செய்யறா. ஆமா ஆமா, ரொம்ப பொறுப்பான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தா போதும். நட்ராஜ், நீ எங்க வராம போயிடுவியோன்னு ரொம்ப டென்ஷனாவே இருந்தேன். என்னண்ணா நீ? நான் எப்படி நான் வராம இருப்பேன்? அண்ணிய பார்க்க வேண்டாமா? ஏய், நீ அந்த குட்டி சாத்தானை பார்க்கறதுக்கு தான் அங்கே போன. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் பேசாதானே. சொல்ற சொல்லு. ஒட்டுமொத்த குடும்பமே கனவுல மிதக்குறீங்களா? இருங்க இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, சந்தோஷமா கனவு காணுங்க. என்ன கல்பனா,
உன்னோட வேலை என்ன தெரியுமா? இவங்க பக்கத்திலே இருந்து இவங்களுக்கு என்ன வேணாலும் கவனிச்சுக்கணும், சரியா? என்னங்கய்யா இத போய் நீங்க சொல்லணுமா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா கழுத்துல மாங்கல்யம் ஏறி கணவன் மனைவியா கை கோர்த்து அக்னிய வலம் வர வரைக்கும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு பொறுப்பா பேசுறா பாரு. எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு வந்ததுல டயர்டா இருப்பீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். போங்க. சரி வாங்க வாங்க. ஏய் வாடி. என்ன வாடி சொல்றேன். வா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நன்றிலாம் இருக்குமா, கல்பனாவும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான். நீ சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை விடாம அவன்கிட்ட பேசிட்டம்மா. அவன் மசிகிற மாதிரி தெரியல. ரொம்ப பேசியிருந்தா 4 சாத்திருப்பேன். ரொம்ப அமைதியா டீல் பண்றான். இந்த மாதிரி ஆளுகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும். ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகேவா? அடுத்த நிமிஷமே நான் இங்கே இருப்பேன். சரி வரமா, வரேன். என்னடி இப்படி சொல்றான்? ஒர்க் அவுட் ஆகலையா? பிரச்சனை பண்ணாதான் என் கழுத்துல தாலி கட்டுவார் போல இருக்கு தேவி. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு கொஞ்சம் கூட நினைக்காம வேதவழியை கல்யாணம் பண்ணிக்கிறதுலே குறியா இருக்காரு. 4 பேருக்கு தெரியாம 4 செவத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். தன்னோட தப்ப உணர்ந்து கல்யாணத்தை நடத்துவாருன்னு பார்த்தா சாதாரணமா எடுத்துக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உன்னை ஒரு மனுஷியாவே நினைக்கல. மானம், ரோஷம், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதையெல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தானே நினைக்கிறார் போல இருக்கு. நீ சொல்றது நிஜம்தான் தேவி. அவர் வேதவழியை கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன்னு சொன்ன பிறகும் பணத்தை கொடுத்து உன் அண்ணனை சரி பண்ண தான் நினைக்கிறாரு. இந்த ஆளு பண்ண விஷயத்த சபையில சொல்லி கூட்டத்துக்கு நடுவுல வச்சு மானத்தை வாங்கி அவர் குற்ற உணர்ச்சியை தூண்டி அவர் வாயால உண்மையை பேச வச்சு வேதவழி வேண்டாம் கல்பனாதான் என் மனைவின்னு சொல்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். இத நடத்தி காட்டுறனா இல்லையான்னு நீ பாரு. கல்பனா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. வா, என்னன்னு பார்க்கலாம். கவனமா ரெடி. எதுக்காக எங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிற? இருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன பெருசா சஸ்பென்ஸ் கொடுக்குற? வா கல்பனா, நம்ம நட்ராஜ் கேம் ஏதோ கண்டக்ட் பண்ண போறாராம். நீ கலந்துக்கோ. ஆரம்பிக்கலாம். ஓகே. என்னது பாருமா. ஓகே, நம்ம எல்லாரும் இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் எல்லாரும் இப்படி டல்லா இருக்கீங்க? கல்யாண வீடுனா கலகலன்னு இருக்கணும். எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். சரி, இப்போ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா விதவிதமான பெர்ஃபார்மன்சஸ்லாம் எழுதி இது உள்ள போட்டு வச்சிருப்போம். இப்போ இந்த பாக்ஸை நான் ஒவ்வொருத்தர்கிட்டயா கொண்டு வருவேன். அதுல என்ன பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு போட்டிருக்கோ அதை அவங்க பண்ணியே ஆகணும். நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? சின்னவங்களா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பெரியவங்களா உட்காந்து கை தட்டுவோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறதே பெரியவங்க கிட்ட இருந்தா. டேய், எங்களை விட்டுடுறா. பண்ணியே ஆகணும் எல்லாரும். ஏன்னா எங்களை வம்பல மாட்டி விடுற. பாட்டி தான் இப்போ சீனியர் சிட்டிசன், அவங்க கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ற. பாட்டி எடுங்க. ஐயோ பாவா, அவங்கள போய். டேய் பாட்டி பாவம்டா. பாட்டி வந்து செம்ம குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு போட்டிருக்கு. கலக்குங்க பாட்டி, பரவ முடியாம மாதிரி கலக்குங்க. பாட்டி எழுந்துருங்க. வாங்க 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 வாங்க. கமான் 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 கமான். ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டார்ட் மியூசிக். போதும் 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 பாட்டி. சூப்பர் 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 பாட்டி. சூப்பர் பாட்டி. ஓகே, இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட்க்கு போயிடலாமா? அடுத்த சீனியர் சிட்டிசன் யாரு?
ஹலோ இந்தாங்க நீங்க தான் நானா என்னடா அது அவன் நல்லா வேணும்டா அவனுக்கு பண்ண சொல்றான் பாட்டியே ஆடியாச்சு. அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாப்போம். காதல் மன்னன் கமல்ஹாசன் போல் டூயட் பாடவும். கமல் மாதிரியா? டேய் என்னடா இப்படி மாட்டி விட்ட? ஏன்னா நீதான் நல்லா பாடுவேடா. சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் பாடுறா. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் கூட ஆடுவீங்க. ரேணுகா நீ ஆடணும். ரெடிப்பா. வாங்க வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன தனியா வந்து நிக்கிற? ஜோடியை கூப்பிடுறா. സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. சூப்பர்மா. பரமு கலக்கிட்டடா. 2 பேரும் அன்னிக்கு ஆடின மாதிரி ஆடினீங்கடா. சும்மா சொல்லக்கூடாதுடா. மேட் ஃபார் ஈச் அதர். பாராட்டினதெல்லாம் போதும். முதல்ல நீங்க ஒரு சீட் எடுங்க. இந்தாங்க. டேய் என்ன விட்டுறா? நான் எதுக்குடா? டேய் விருந்தாளிங்க அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அவங்கள எடுக்க சொல்லு. நான் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? டேய் என்ன மட்டும் சொன்னா இப்ப நீ எடுறா பாப்பா. எடுங்கண்ணே, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ, விட மாட்டான் போல இருக்க. கடவுளே என்ன வந்திருக்குமோ தெரியல. நீயே படிச்சு சொல்லு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போல் பேசி நடிக்கவும். ஏண்டா 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 என்ன மாட்டி விடுறீங்க இப்படி? திடீர்னு கேட்டா எப்படிடா சொல்லுவேன்? சிவாஜி படத்துல எப்போ பார்த்ததுரா? அப்பெல்லாம் பராசக்தி டைலாக் எல்லாம் ஒப்பிப்பேன்டா. இப்போ மறந்து போச்சே. பரமு 1-2 வார்த்தை எல்லாம் மாறி வரும். பரவாயில்லையா? ஏய் பூசாரி, சுற்றும் சூலம் இருக்க சுருக்குமாந்தடி இருக்க மனித உதவி ஏன் நாடுகிறாய் பக்தா? ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அப்போது அவள் ஓட்டத்தை நிறுத்தி வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இப்போது சட்டத்தை நீட்டுவோர் ஆட விடுக்கணும். அருமையா படிங்கய்யா. போன போது விட்டுலாமா? மானத்தை வாங்கிட்டேனா? இனிமேல சின்ன பசங்க கிட்ட இருந்து போவோம். ஓகேவா? இங்க இருக்கிறதுலயே சின்னவங்க யாரு? இந்தா நெக்ஸ்ட் போங்க. என்ன அடுத்துங்கற? எல்லாம் பெரியவங்க எல்லாம் பண்றாங்க. உனக்கு என்ன? எடு ப்ளீஸ். அவங்க வேணா பெரியவங்க கிட்ட என்ன ஸ்டார்ட் பண்ணோம். சின்னவங்க எல்லாம் கடைசியா பண்ணட்டும். அது எப்படிடா? பெரியவங்க எல்லாம் பண்ணல அவளே பண்ண சொல்லு. இல்லப்பா அவ வேணா. நானும் அவெல்லாம் கடைசியா பண்றோம். இப்போ நாகராஜ் என்ன பண்ணுவார்? என்னண்ணே? ஏய் போட. டேய் பயப்படாதடா. நாங்கெல்லாம் பண்ணல. ரொம்ப பிகு பண்ணிக்காதடா. போய் பண்றா. இந்த பாரு சபை நாகரிகம் தெரிஞ்சுக்கோ. எல்லாம் பெரியவங்க எல்லாம் பண்றாங்க. உனக்கு மட்டும் என்ன? டேய் இடது கை இல்லடா, வலது கையில இடறா. தூக்கி தான் புடியாண்டா. போதுமா போதுமா? என்னடா பண்ண போற? என்னடா உதப்படுவ நீ? ஏண்டா என்னாச்சு? நீதான் படியேன். குடிகாரனை போல் நடித்து காட்டவும். அவளை ஏன்டா முறைக்கிற? டேய் டேய் சும்மா பண்றா. தமாஷுக்கு தானடா. சும்மா தைரியமா போய் பண்ணு. போ. நீ நடிக்க வேண்டியதே இல்லனே. அப்படியே பண்ணு வா. செருப்பாலே அடிப்பேன். ஏன்னா கோவப்படுற? வாணே. இந்த பாருண்ணே எல்லாரும் தானே பண்றாங்க. பரமு அங்கிள் டூயட் சாங் பாடி இருக்காரு. உனக்கு என்ன? அந்த காமெடி பார்த்தா வேணா. வாணே. சாரி சார், நான் அப்படி லைட்டா சாரி போட்டுக்கண்ணா. டைட் ஆயிட்டேன். கை நோவுதுப்பா, கை நோவுது. கை என்னடா கம்முனுறா? குறை மாஸ்டர் போன்ற கைத கதையை சொல்றேன் கேளு. பாட்டு பாட்டு முந்தா நாள் சரியான வெயில். உஷ்ணம் தலையேறிச்சு. மோரு குச்சா உஷ்ணம் இறங்குமாமே. மோரு குடிலான்னு கடிக்கு போனா மோரு கடை பக்கத்துல பீரு கடைங்க. இது எப்படி? இது பீர் இருக்கும் போது யாரும் மோரு குடிப்பாங்களா? சொல்லுங்க, குடிப்பாங்களா?
அதனால தான் 4 பீர் வாங்கி சல்லு உள்ள விட்டான். போத கிரன் ஏறிச்சு. தம்பி நாய் கட்டிச்சு பாடு. பீர் வச்சுக்கிறமே கமுக்கமா போய் வீட்டுல பத்துக்கலான்னு போடனா ஊடே சைலண்டா இருந்துச்சு. இந்த சோபா இல்ல சோபா அவ செத்து போய் எவ்வளவு நாள் ஆகுது? ஐயா நடிகர் சோபால இந்த உட்காந்துப்பாங்களே அந்த சோபா. அது பின்னால இருந்து அப்படின்னு ஒரு சத்தம். என்னடா பூனைங்க சோபால மாட்டிக்கிச்சான்னு அப்படியே கப்பன் தூக்கி பாக்குறேன். கபால பார்த்தா பூனை இல்ல பெருச்சாலி. இந்த பெருச்சாலி நடராஜா ஐதுன்னு இருந்தான். என்ன நடராஜா இன்னத்துக்கு நீ ஐதுனுக்குறேன்னு கேட்டனா அது ஒண்ணும் இல்ல அண்ணாத்த ஒண்டி தோப்போலியா ஒத்தையா வந்ததுன்னா அவன் ஓரமா இருக்கிற நாய் என்ன கப்புன்னு கடிச்சிச்சுனா எனக்கு அப்படியே கபாலு தூக்கி வரி போட்டுடுச்சு. நான் நடராஜா நாய் கடிச்சிச்சு. நீ ஏன் நாய் என்னாச்சுன்னு கேட்டேன். நாய் உன்னால நாய் நல்லா இருக்குது எனக்கு தான் கால் நோவுதுன்னா. பாவா தம்பி நாய் கடிச்சிச்சு பாவா. என்ன பண்றேன்னா தெரியல சொல்லுன்னு வந்துச்சு பாருக்குமா. பிளட்டி டாக் யார் என் தம்பியை கடிச்சது உன்னை விட மாட்டேன் ஒத்தி வரியா அப்படின்னு தௌலத்தா வெளியே போனேன். வெளியே போய் பார்த்தா 4 நாய் கலர் கலரா இருக்குது. அப்படியே லைட்டா நான் எனக்குள்ள மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கினேன். நாகராஜா உஷாராரு கமுகமா அடிகி வாசி தோறாத. நான் என்ன பண்ணேன் டீசெண்டா போய் ஹலோ பிரதர் இங்க பாருங்க நீங்க 4 பேர் இருக்கிறீங்க நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நமக்குள்ள பிரச்சனை வேணாம் ஒண்டி போக முடியாது அதனால காம்ப்ரமைஸ் நான் போயிடலாம். ஐ எம் நாகராஜ் அப்படின்னு கையை குத்துனா கையை வல்லுன்னு கட்சிச்சு. போதுமாடா போதும். என்ன பிரமாதமா நடிச்சான் அவன். தினம் பண்றதுதான் இது. இப்ப போட்டுட்டு தான் வந்திருக்கிறான். என்னங்க ஐயா எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிட்டீங்க. அவர் மனசு கஷ்டப்படாது. இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாப்போமா? கல்பனா. கல்பனா இந்தாங்க எடுங்க. நானா எடுங்க. டேய் கோச்சுக்காத சும்மா விளையாட்டு தானடா சொன்னேன். பழைய சோக பாட்டு ஒன்று பாடவும். வாங்க 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 வாங்க. ஏன்டா கல்யாண வீட்டுல வந்து சோக பாட்டு பாடு கல்பனா. நான் என்ன பண்றது அதான் வந்திருக்கு. சரி பாடி வை. உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி.